ஆரம்பிக்கலாங்களா? அருத்தி வீரனும் செவ்வாழையும் பண்ற ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்துருக்க மாதிரி ஒரு மாசான டயலாக் வீடியோ வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறதா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. எனக்காண்டி 1 செகண்ட் வெயிட் பண்ணி நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மோஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சேக்கட் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அலெக்மோஸ் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் டச் பண்ணால் போதும் நீங்கள் இம்போர்ட் பண்ணது 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், லிரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ஃபைல் நீங்கள் கரெக்டாக வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டு போனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப் வந்து என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து புக் மார்க் ஏற்ற மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ண தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் வந்து தெரியலனா நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த புக் மார்க்கில் இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இமேஜுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கெலாம் எப்படிலாம் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறோம் பார்க்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களோட சேக்கட் ப்ரீசெட் இருக்குதுன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுத்துருவேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு 3 டாட்டா வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதில் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துப்பேன். ஸோ அந்த எல்லா டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 by 1 பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் அப்படியே 1 by 1 தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த 1 by 1 பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா எஃபெக்ட்டும் கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே பேக் வந்துட்டு நம்மளோட சேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 3 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் போயிட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகல. ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போயிட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு செகண்டாவது இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே போல் கரெக்டாக 3வது இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே போல் நான் உங்களுக்கு வந்து சிங்கிள் புக் மார்க்லாம் கொடுத்துப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 4 இமேஜ் இருக்குன்னா ஸோ அந்த 4 இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 புக் மார்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து வேறு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து மீதி இருக்க பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் இருக்கும். இதில் வந்து செகண்டாக இருக்குதுன்னா ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அதில் போயிட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணி நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த 2 புக் மார்க் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சது இப்போ செகண்டாக இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா தான் கரெக்டாக நமக்கு வந்து எத்தனை இமேஜ் கரெக்டாக எந்தெந்த இமேஜுக்குலாம் நம்மளுக்கு வந்து எந்தெந்த எஃபெக்ட்லாம் பேஸ்ட் பண்ண தெரியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்ம வந்து காப்பி பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக அந்த செகண்ட் 4 ஃபோட்டோக்கு மட்டும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் புக் மார்க் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க அந்த ஒரு இமேஜ் இருக்குதுன்னா ஸோ அந்த இமேஜுக்கான எஃபெக்ட் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து பேக் பண்ணிட்டு உங்களோட சேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குங்களா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ மீதி இருக்க அந்த ஒரு எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து லாஸ்ட்டில் 4 இமேஜ் இருக்கும். ஸோ அந்த 4 இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 4 இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜுக்கான அந்த கலர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு இப்போ வந்து பேக் வந்துட்டு நம்மளோட சேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 ப்ளூ கலர் லேயர்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கங்க லெஃப்ட் சைடு. ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குதுன்னா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பேக் வந்துட்டு உங்களோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். கரெக்டாக அந்த இமேஜுக்கு நேராக வச்சுட்டு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும் அந்த கலர் இப்போ வந்து வீடியோக்கு வந்து சூப்பராக வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்த மாதிரியே நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார்த்து நமக்கு இந்த ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்குதுன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அதை வந்து டச் பண்ண போதும் இந்த வீடியோ பற்றின ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேலேருந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்றைக்கி யூஸ் பண்ண வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.